ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பூஜா ரூம் டூர் தான் போட போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, அக்கா உங்களோட பூஜா ரூம் டூர் வீடியோ போடுங்க, பூஜை செல்ஃப் பாட்டு போடுங்க, நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்க, என்னென்ன சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்படியெல்லாம் சொல்லவே நினைக்காதீங்க. யாரும் கமெண்ட் எல்லாம் பண்ணலை, ரெக்வஸ்ட் பண்ணி யாரும் கேட்கவும் இல்லை. நானாக தான் நினச்சேன் இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, கிச்சன் டூர் வீடியோ போட்டோம், நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோட கிச்சன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட அதுக்கு அந்த ஒரு வீடியோக்குமே நம்பவே மாட்டீங்க 1200 சப்ஸ்கிரைபருக்கு மேலே எனக்கு வந்திருக்கீங்க. நிறைய லைக் வியூஸ் எல்லாம் போயிருக்கு. சரி, என்னோட கிச்சன் டூர் பிடிச்ச மாதிரி நம்மளோட சாமி டூர் வீடியோவுமே பிடிக்கும், பூஜை செல்ஃப் வீடியோவுமே போட்டுருவோம். நிறைய பேருக்கு பிடிக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆசையாக பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி யாரும் ரெக்வஸ்ட் பண்ணியோ கமெண்ட் பண்ணியெல்லாம் கேட்கல, சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். சரி வாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்காக இவங்க மாலை போடுவாங்கல்ல, அதுக்கு இதை பார்க்கலையா, ஐயப்பன் கோயிலுக்காக மாலை போடுவாங்கல்ல, அப்போ அதுக்கான திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அதாவது அதுக்குள்ள ட்ரெஸ்ஸு, மாலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஃபோட்டோ, அந்த ஐயப்பன் ஃபோட்டோவை நம்ம எடுத்து வைப்போம்ல, அது வச்சுருக்கோம். மாயலை வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இப்படி காஞ்சி போனதுலேயுமே நிறைய சக்தி இருக்குது அப்படின்றத ஒரு விஷயம் ஒரு புக்கில் நான் படித்தேன். இந்த லைட் ரொம்ப பிடிக்கும். இந்த கலரை பாருங்களேன், மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு கலராக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அடுத்து லைட் ரோஸு, அடுத்து ப்ளூ, எல்லோ, இப்படி மாறிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம புது வீட்லேயுமே இந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அடுத்து ஓம் சக்தி சாமி வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பூஜை செல்ஃப் வந்து நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னா, ஃபுல்லாக மஞ்சள் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு ஃபுல்லாக அழகாக வந்து இந்த மாதிரி போட்டுருவேன். உள்ள வாசனையாக சந்தனம் மஞ்சள் பன்னீர் வாசனையே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் சிம்பிளாக. அடுத்து சொல்லணும், எனக்கு வந்து இவங்க இந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் கிட்டத்தட்ட என்னோட ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த சாமி ஃபோட்டோக்குள்ளே போட்டு இந்த விளக்குக்குள்ளே போட்டு இதெல்லாமே வந்து என்னோட குட்டி பையன் தான் இன்றைக்கி வச்சாங்க. பெரியவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். குட்டி பையன் அவன் தான் எல்லாமே இன்றைக்கி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ரெடி பண்ணியும் கொடுத்தான். வீடியோ போட போகிறேங்கிறதுக்காக ரெடி பண்ணலை. மேக்ஸிமம் பௌர்ணமி, அதாவது எப்பயுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படியெல்லாம் நான் துடைக்க மாட்டேன். பௌர்ணமி டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் சந்தனம் பன்னீரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து சும்மா துடைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். லட்சுமி, இது வந்து விளக்கு பூஜை சுமங்கலி பூஜை அப்போ கொடுத்தாங்க. இவங்க இந்த குண்டுமுத்து இது வந்து நிறைய நான் வந்து பீரோவில் வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து செல்ஃபில் கிடக்கு இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து இவங்க வந்து அன்னபூர்ணி தாயார், இதுவுமே சுமங்கலி பூஜைக்கு தான் கொடுத்தாங்க. இதுவுமே இவங்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த எலுமிச்சைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு நம்ம எப்பெல்லாம் போகிறோமோ, அதாவது பெரும்பாலும் மாசி கலரி அந்த மாதிரி போயிடுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. போகும்போது அங்கே எலுமிச்சைப்பழம் கொடுப்பாங்க, சாமி பாதத்தில் வச்சதை நமக்கு வரும்போது கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் அந்த மாதிரி சாமி செல்ஃபில் வச்சுருவேன். அடுத்து போகிற வரைக்கும் அந்த எலுமிச்சைப்பழம் எனக்கு வந்து அதிலே இருக்கும். அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு புக்கில் படித்தது தான், எலுமிச்சைப்பழம் வந்து அழுகாமல் இப்படி நல்லா காஞ்சு போய் இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இது வரைக்கும் எனக்கு இருந்துகிட்ருக்கு. அது எப்பயுமே தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு மாலை போட்டு விநாயகர், முருகர், ஐயப்பன் ஃபோட்டோ 3மே நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதனால இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப 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 கிட்டத்தட்ட 12 வருஷமாக நம்ம கூடவே இவங்க இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரசாதம், அதாவது விபூதி, மஞ்சள், குங்குமம் எல்லாமே சேர்த்தாப்புல இருக்குது பாருங்கள், சந்தனம் எல்லாமே. இது நம்ம லாஸ்ட்டாக திருச்செந்தூர் போயிருந்தோம்ல, அங்கே வந்து அந்த பூஜை நம்ம தேங்காய் உடைக்கிற பை அதுக்குள்ளே இருந்துச்சு, கோயிலில் கொடுத்தாங்க. அது கோயிலில் ஒன்று கொடுத்தாங்க. அடுத்து இது வந்து அந்த பையிலையுமே ஒன்று இருந்துச்சு, அதுதான் பையில் இருந்துச்சு. இது கோயிலே வச்சு கொடுத்தாங்க பிரசாதம். எனக்கு இதில் அவங்களோட பாதத்திலேயே வச்சுருக்கிற ஒரு ஃபீலில் அப்படியே வச்சுருக்கிறேன். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. மயிலறகு நிறைய வச்சுருந்தேன், அது இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது.
எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற பன்னீர், அடுத்து எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்பிராணி, பால் சாம்பிராணி நல்லா உடச்சி இதில் நுணுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஐயப்பன் கோயிலில் உள்ள நெய், அதாவது வருஷம் வருஷம் போயிட்டு வருவாங்கள்ல, அப்போ திருப்பி அபிஷேகம் பண்ணின நெய் நம்மள்கிட்ட கொடுப்பாங்கல்ல, அதில் உள்ளது. ஆல்ரெடி ஏன்னா சீக்கிரமாகவும் முடியாது, நிறைய இருக்கும். அது 2 டப்பா வந்து கீழே வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். இதுதான் இப்போதைக்கு நம்ம விரதம் இருக்கிற அன்னைக்குன்னு பூசிட்டு போவேன். நல்ல பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க, 48 நாள் விரதம் இருக்கிறவங்க, அந்த விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு இதோட நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். என் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். விரதம் இருக்கிற டைமில் நம்ம நெத்தியில் அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் ஆஸ்யூஷுவல் உள்ளது தான் சூடம், பத்தி, சாம்பிராணி. எப்பயுமே நான் கப் சாம்பிராணி அதுதான் வாங்குவேன். எனக்கு தீந்துருச்சு. இது சந்தனா, குங்குமம், விபூதி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது என்னன்னு சொல்லணும் கண்டிப்பாக. இது வந்து கடற்கரையில் வந்து நான் எடுத்தேன். பெரிய பையன்தான், என்னோடய பையன்தான் இது எடுத்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. சரி, கடலில் உள்ளது, கற்றுறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே எதுவும் நத்தை அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு வந்து இப்படி தான் கிடச்சிச்சு. அதோட வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து சரி நம்ம வந்து பூஜை ரூமில் வைப்போன்னு தோணுச்சு. அதனால ரொம்ப நாளாக வச்சு நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன்ல ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஐயப்பன் கோயிலில் உள்ள நெய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அது கொஞ்சமாக எடுத்து பூசினாலே நல்லாயிருக்கும். அதனால இது நான் வந்து வச்சுருக்கேன் 2 டப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பால் காய்ச்சணும்ல, அப்போ வந்து அந்த ஹோமகண்டத்தில் உள்ள சாம்பல் அதுதான் ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அன்னைக்குனுமே வந்து ஐயர் வந்து அதை தான் வச்சு நமக்கு நெத்தியில் பூசி விடுவாங்க. மீதம் இருக்கிற சாம்பலை வந்து ஒரு துணியில் கட்டி தலைவாசலில் கட்ட சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சத்தை நல்லா நிறைய ஒரு டப்பா நிறைய அள்ளி அங்கே புது வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். இங்கேயுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து நம்ம வந்து நல்ல லைட்டாக பன்னீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அல்லது தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெத்தியில் வைக்கும்போதோ நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க அன்னைக்குன்னு வச்சு விட்டப்ப அதில் ஏதோ ஒரு எனக்கு அது திருப்திகரமாக இருந்துச்சு. ஏன்னா அதில் நிறைய ஹோம பொருட்களும் சரி, நிறைய மந்திரங்களும் சரி, அந்த ஜபிச்ச விஷயங்கள்லாம் வந்து அதில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனுக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த ஹோமத்தில் உள்ள காயின் இருக்கும்ல, அதுவுமே எடுத்து பூஜை ரூமில் அந்த லட்சுமி சாமி வச்சுருக்கேன்னா அவங்க பாதத்துக்கு கீழே வச்சுருக்கேன். நம்ம பீரோலையுமே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வா, இந்த கலச செம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோவில், அதாவது நம்மளோட குலசாமி கோயில் இருக்குது பார்த்திங்களா, மல்லல்ல. இதில் பேர் கூட இருக்கும், வேலங்குளத்தார் முனியசாமி ஐயா துணைன்ட்டுன்னு. அந்த கோயிலில் உள்ள கலசம் நமக்கு கும்பாபிஷேக டயத்தில் இதை கொடுத்தாங்க. மண்டல பூஜை டைமில் இது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மண்டல பூஜையில் இது கொடுத்தாங்க, கும்பாபிஷேகத்துக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. 2 இதுலேயுமே கொடுத்தாங்க. இதில் நான் என்ன தீர்த்தம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக திருச்செந்தூர் போயிருந்தோமா, அங்கே நாளி கிணறுல நம்ம வந்து குளிச்சுட்டு அங்கே உள்ள தீர்த்தம் கொஞ்சம் நான் டப்பாவில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் நான் இது இங்கே வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் மீதம் இருந்தது இதுலேயுமே ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு இது வந்து 1 வருஷம் ஃபுல்லாக, ஏன்னா நம்ம லாஸ்ட்டு போனப்போ அந்த நாளி கிணறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததா சொல்லி அவ்வளோவா அதில் ஏதோ ட்ரம்மு மாதிரி வச்சு தான் ஊற்றுனாங்க. இந்த தடவை வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த உண்மையாகவே அந்த நாளி கிணறுல வந்து நம்ம குளித்தோம். அவங்கள்ட்ட இருந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம வந்து ஊற்றிட்டு வந்தோம், தந்தாங்க. இது பாருங்கள், இது ஏதாவது நமக்கு லைட்டாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீடுக்கெல்லாம் தொளிச்சு விடலாம், இல்லை எதுக்காவது ஒன்று ஆகும். இல்லை பூஜை ரூமில் இருக்கிறது எனக்கு ரொம்ப இதை பிடிச்சிருக்கு, அதனால நான் வச்சுருக்கேன். இந்த பையை தூக்கி போட மனசே இல்லை. திருச்செந்தூரில் உள்ள அந்த தேங்காய் பழம் கொடுத்த பை, அதையுமே ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய புக்ஸு, நான் இதை விட நிறைய வச்சுருந்தேன். இந்த பசங்க ஃபுல்லாக என்ன எடுத்து பிச்சு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டாங்க. இப்போதைக்கு இதுதான் மிச்சம். மேக்ஸிமம் நிறைய வந்து செல்லுலேயே வந்து கூகுளில் போட்டு அந்த லைனெல்லாம் லிரிக்ஸ் போட்டு அதுலேயே நான் நிறைய ஸ்லோகம் போட்டு அந்த மாதிரி பாடுவேன். இப்போதைக்கு என்கிட்ட உள்ளது வேல்மாறல் இருக்குது. அடுத்து பிரதோஷத்துக்கு பாடக்கூடிய இது சுமங்கலி பூஜை அப்போ கொடுத்தாங்க. இது விளக்கு பூஜை அப்போ கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ரொம்ப காலம் கிட்டத்தட்ட நான் 9th 10th படிக்கிறதுலேருந்து இந்த புக்கு என் கையிலேயே இருக்குது. இந்த கூட ஏதோ எழுதியிருக்கேன் பாருங்கள், சித்ராதேவி 8th 9th போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ இருந்தே நான் இந்த புக்கு வச்சுருக்கேன். நான் மாலை போட்ட அப்போ வாங்கின புக்கு இன்னுமே நான் அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு இது இதாகிடுச்சுன்னு பாருங்கள். இது வந்து வேல்மாறல் புக்கு. பஜனைக்கு போயிருந்தப்போ தியாஸ்க்கு கொடுத்தாங்க.
அந்த புக்கு இது. தமிழ் செல்வன் அவங்க எங்கள் ஊரில் உள்ளவங்க தான், மண்குண்டு தமிழ். அவங்க வந்து கொடுத்தது இந்த வேல்மாறல் புக்கு. இது இப்போ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அந்த வேல்மாறல் படிக்கிறதுக்கு. இது பிரதோஷத்தப்போ படிக்கிறதுக்கு உள்ள ஒரே ஒரு ஸ்லோகம் இதில் இருக்கும். இது மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. அடுத்து இங்கே காட்டு. இதில் என்ன வச்சுருக்கேன், சாமிக்குள்ள பல்பு, சீரியல் பல்பு நம்ம மாலை போட்டுறப்ப இது ஃபுல்லாக போட்டு தேங்காய் எண்ணெய். ஒரு சில நேரம் நான் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுவேன். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. ஏதோ நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும், வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு விளக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் போடுவேன். நிறைய யார் போடுறீங்கன்னு தெரியல, நான் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுவேன். இது நம்மளோட தோட்டத்திலேயே வச்சு காய வச்சு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அப்புறம் எப்பயும் போல் இந்த முக்கூட்டு தேங்காய் இது எண்ணெயா, நவக்கூட்டு எண்ணெயா இதுவுமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நான் விளக்கு ஏற்றுவேன். ஆனால் அந்த விளக்கு சீக்கிரமாக ஒரு மாதிரி எரியும், அந்த திரி வேகமாக எரியும். அதனால அது ஒன்று. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகல் விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. திருக்கார்த்திகை டயத்தில் வந்து விளக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்காக. அடுத்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகும்போது இதில் வந்து கருப்பணசாமியாக நினச்சி, அதாவது படி நமக்கு வாசலில் வந்து காவல் தெய்வமாக நினச்சி என்னோடய வீட்டுக்காரங்க வச்சுட்டு போகிறது. இதையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து நாங்கள் வந்து சாமி ரூமில் இருக்கோம். அந்த டயத்தில் மட்டும் எடுத்து வெளியில் வச்சு படி பூஜைக்கோ இதை செய்கிறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே என்னோடய அத்தை வந்து கன்னி தெய்வமாக வச்சு இங்கே சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்டா தான் என்னோடய வீட்டுக்காரவங்க சொன்னாங்களா, அதனால இவங்களை வந்து அழகாக ரெடி பண்ணி அவங்களா நினச்சி சாமி கும்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு எப்பயுமே இந்த கன்னி மூலையில் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு. இவங்க தான் ஓவரால் நம்மளோட எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சில இடம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரூம் ரொம்ப பிடிக்கும், கிச்சன் ரொம்ப பிடிக்கும், ஹால் ரொம்ப பிடிக்கும், போட்டிக்கோள் இந்த இடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அமைதி தரக்கூடிய இடமாவும் சொல்லலாம். எனக்கு என்னோடய பூஜை ரூம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் பூஜை செட், இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு மனசுக்கே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான், எனக்கும் அப்படி தான். ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ரசித்து சாமிக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யும்போது அதுவுமே மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நிறைய ஸ்பீக்கர் இருக்கும், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் எல்லாம் வந்து சாமி பாட்டெல்லாம் கேட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு பேக்ரவுண்டில் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போதும் சரி, சாமி கும்பிடும்போதும் சரி, மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் நினச்சிட்டே இருந்தேன் பூஜை ரூம் வீடியோ போடணும், இதை டீப்பாக தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த கீதாம்பரி பவுட்ரா அந்த மாதிரி வச்சு வாங்கி விளக்குவேன். ஆனால் அதை வச்சு விளக்குறத விட புளி வச்சு நல்லா தேய்ச்சி விளக்குறதா எனக்கு திருப்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பளிச்சுன்னு போகிற மாதிரி இருக்கும். இந்த பொட்டெல்லாம் பாருங்கள், என்னோடய குட்டி பையன் தான் வச்சான். எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். விட்டுட்டேன், ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் வைடா அப்படின்னு சொல்லி. நான் தான் வைக்கிறேம்மான்னு சொன்னான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டு ரசித்த அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.